ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கள் நியூஸ் சேனல். ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஒரு 80 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் ஒரு 350 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் ஒரு 436 பாயிண்ட்ஸும், நிஃப்டி ஐடி 379 பாயிண்ட்ஸும், பிஎஸ்சி ஸ்மால் கேப் 247 பாயிண்ட்ஸும் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மறுபடியும் விற்றுருக்காங்க, நேற்றும் விற்றுருந்தாங்க. இன்றைக்கி ஒரு 1136 கோடி வந்து விற்றுருக்காங்க. டிஏஎஸ்ஓ வந்து கண்டினியூஸாக பை பண்ணிட்டு இருந்தாங்க. டிஏஎஸ்ஓ இன்னைக்கு விற்றுருக்காங்க 893 கோடிக்கு டிஏஎஸ்ஓ விற்றுருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸும் விற்றுருக்காங்க, டிஏஎஸ்ஓ இன்னைக்கு விற்றுருக்காங்க. ஸோ இது இன்னைக்குள்ள எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா யூபியில் வந்து அப்டேட். இன்றைக்கி அந்த ஷேர் ப்ரைஸ் நல்லாவே மேலே போயிருந்து 496 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 600 ரூபாய்க்கு மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஷேர் இன்றைக்கி இப்படி இருக்குன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. ஸோ அந்த ஷேரில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துருக்கு. ஸோ இந்த ஷேர் வந்து இந்த யூபிஎல் கம்பெனிங்கிறது அதிகமாக கடனும் இருக்குது. ஸோ இப்போ அந்த கம்பெனிக்கு டிமாண்டும் கம்மியாக இருக்குது. அவங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு வந்து டிமாண்ட் கம்மியாக இருக்குது. குறிப்பாக ஃபாரின்லேருந்தும் சரி, நம்ம இந்தியாவில் எல்னினோ எஃபெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சருக்கு இந்த ஃபெர்டிலைசர் டிமாண்ட்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ மோஸ்ட் ஓவராக கடனும் அதிகமாக இருக்குது. ஸோ யூபிஎல்ல அவங்களோட சீட் பிஸ்னஸ் தான் அட்வான்டா என்டர்பிரைசஸ். ஸோ இந்த அட்வான்டா என்டர்பிரைசஸ் தான் அவங்க வந்து ரீசெண்டாக அக்யூசிஷன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கு மேலே அக்யூசிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ யூபிஎல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட அந்த அட்வான்டா என்டர்பிரைசஸ் சீட் பிஸ்னஸ் இருக்குல்ல, அதை தனியாட்டு ஐபிஓ மூலமாட்டு லிஸ்ட் பண்ண போகிறாங்க, தனி என்டிட்டியாட்டு லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கம்பெனியில் யூபிஎல் பார்த்தீங்கன்னா 86.7% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து 10 to 12% வந்து ஐபிஓவில் சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யூபிஎலோட சப்சிடரியாக இருக்குது. ஸோ அவங்க டார்கெட் பண்ணுற வேல்யூஷன் நியர்லி $4 billion அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ரைட்ஸ் இஷ்யூக்கும் பிளான் பண்ணியிருந்தாங்க. யூபிஎல் கிட்டத்தட்ட 4,000 கோடி ரைட்ஸ் இஷ்யூ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மூலமாட்டு இந்த ஐபிஓ மூலமாட்டு அவங்களுக்கு ஃபண்டு கிடைக்கும். ஸோ அதனால் அவங்களோட கடனும் குறையும். ஸோ இந்த மேக்கு அப்புறம் யூபிஎல் கொஞ்சம் பிழைச்சி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த எல்னினோ எஃபெக்ட்லாம் முடிஞ்சுன்னா அக்ரிகல்ச்சர்லாம் செழிப்பாச்சுன்னா இந்த கம்பெனி வந்து கண்டிப்பாக மேலே போக அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இது யூபிஎல்லை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஐபிஓ வர போகிறாங்க அவங்களோட சீட் பிஸ்னஸ் அட்வான்டா என்டர்பிரைசஸ்லேருந்து. ஸோ இது அவங்க சொல்லியிருக்கிறதுனா நிதியாண்டு 25 ஸ்டார்டிங்கில் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யூபிஎல்லை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அப்டேட் என்னன்னா, எஃப்ஐஎஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஸ்டேக்கை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52.3% இருந்து டிசம்பர் குவார்ட்டரில். இப்போ இந்த மார்ச் குவார்ட்டரில் 47.83% ஆட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட 4.5% ஆஃப் த ஸ்டேக்கை கட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 23.17% ஆட்டு இருந்துச்சு டிசம்பர் குவார்ட்டரில். இப்போ இந்த மார்ச் குவார்ட்டரில் 19.14% ஆட்டு கட் பண்ணியிருக்காங்க. நியர்லி 3.72% குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் எஃப்ஐஎஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஸ்டேக்கை கம்மி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து அப்டேட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ஒரு ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருக்காங்க. ஸோ $2,300 ஒரு அவுன்ஸுக்கு வந்து $2,300 வரைக்கும் போகும் அப்படின்னு பேருக்கு நினைக்கிறேன். ஸோ ஃபெட்ரல் ரிசர்வ் ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்க, அதாவது இந்த ஜூனில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஜெரம் பவலும் வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நியூஸை வச்சு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து $2,304.96 டச் பண்ணியிருக்கு பெர் அவுன்ஸுக்கு. ஸோ இது வந்து கோல்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. மேபி ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து ஜூனில் ரேட் கட் பண்ணாங்கன்னா கோல்டு வந்து மேலே தான் போகும். இது வந்து கோல்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட், கிரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் வந்து பிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கீ பிட்டர்ஸ் ரிலையன்ஸு, டாடா மோட்டார்ஸ், ஐஓசிஎல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த பைலட் ப்ராஜெக்டோட வேலை என்னன்னா, ஆப்ரேஷனல் இஷ்யூ கேப் வந்து இந்த டெக்னாலஜி ரெடினஸ், ரெகுலேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சப்ளை செயினில் இருக்கிற ஆப்ரேஷனல் இஷ்யூ ப்ளஸ் வந்து கேப்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது தான் இதோட பைலட் ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் ஃபாசில் ஃபியூல் இம்போர்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இந்த பிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி டாடா மோட்டார்ஸ், ஐஓசிஎல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த பைலட் ப்ராஜெக்டில் வந்து கீ பிட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் சொன்னது என்னென்னா 2 எனர்ஜி கம்பெனிஸ் மட்டும் வாங்காமல், இந்த பிட்டிங்கில் வந்து 2 எனர்ஜி கம்பெனிஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் எந்த கம்பெனி வாங்குறாங்களோ அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டு கூட டேம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து ஐஓசிஎல் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ மேபி இந்த பிட்டிங் வந்து யாருக்கு போகும்னு தெரில. ஸோ இந்த பிட்டிங் வந்து போன பிறகு தான் தெரியும் யாருக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்குதுன்னு. கிட்டத்தட்ட அந்த கிரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 125 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த கிரீன் அமோனியாவில் 2030 வரைக்கும் $125 பில்லியன் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி
இது யாருக்கு கைக்கு போகும்னு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். டெஸ்லாவில் வந்து அப்டேட், நான் டெஸ்லாவில் நேற்றே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். டெஸ்லா வந்து அவங்களோட டீமை இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க பிளான்ட் அமைக்கிறதுக்கு எந்த இடம் தகுந்த இடம்னு சொல்லி பார்க்குறதுக்கு. இப்போ டெஸ்லாவில் வந்து அப்டேட் என்னன்னா, அவங்க ஜெர்மனியில் ஈவி கார் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மேக் பண்ணுறாங்க. எதுக்குன்னா இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஈவி கார் 2023 2% ஆஃப் இது டோட்டல் கார் சேல்ஸில் அவங்களோட எலக்ட்ரிக் மாடலில் வந்து விற்றாங்க 2%. ஸோ அவங்களோட டோட்டல் கார் சேல்ஸில் 2% எலக்ட்ரிக் மாடல்ஸை விற்றாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன டார்கெட் பண்ணுறாங்கன்னா 2030 30% வந்து ஈவி கார் சேல்ஸாக இருக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இம்போர்ட் டியூட்டிஸும் கவர்மெண்ட் வந்து வெளிநாட்டு கம்பெனிஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த இம்போர்ட்டு சார்ஜஸ்லாம் கம்மி பண்ணி அப்படி கொடுத்ததுல தான் டெஸ்லா இப்போ ஒத்துக்கிட்டு இந்தியாவில் வந்து கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அவங்களோட டீமும் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. 3 வருஷத்தில் நீங்கள் வந்து இங்கே வந்து 4150 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த இம்போர்ட் ரெகுலேஷன்லாம் கொஞ்சம் தளர்த்தி கொடுப்போம், இந்த இம்போர்ட் டேக்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ டெஸ்லா பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் அவங்களோட காரை மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் அன்றைக்கி கீழே விழுந்து ரீசன் என்னென்னா, கவர்மெண்ட் வந்து வின்ஃபால் டேக்ஸை க்ரூட் ஆயிலுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 4900 பெர் டன்னாக இருந்த அந்த வின்ஃபால் டேக்ஸை 6800 பெர் டன்னாட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வின்ஃபால் டேக்ஸு க்ரூட் பெட்ரோலியத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் அவங்க அந்த இன்னைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் கீழே விழுந்திருந்து. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 ரூபா பெட்ரோலுக்கெல்லாம் குறைச்சாங்க. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக சொல்லப்படுது, மார்ஜின் அடி வாங்கும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் குறிப்பாட்டு குளோபல் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இப்போ 75 பேரலாக இருக்குது, $75 பெர் பேரலாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கொடுக்குற அப்டேட். இன்றைக்கி கீழே விழுந்தது கவர்மெண்ட் வந்து வின்ஃபால் டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது க்ரூட் பெட்ரோலியத்துக்கு, அதான் அப்டேட்டு. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், இவங்க எல்லாமே இன்னைக்கு கீழே விழுந்திருந்தாங்க. ஓஎன்ஜிசியும் கீழே விழுந்திருந்தாங்க. ஆவரேஜாக 2.5% இந்த ஸ்டாக் எல்லாமே கீழே விழுந்துரு. ரீசன் என்னன்னா 40% வந்து அந்த வின்ஃபால் டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஃபெடரல் பேங்க் வந்து அப்டேட் என்னன்னா, மார்கன் ஸ்டான்லியும் சிட்டியும் வந்து அவங்களோட பாசிட்டிவ் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ Q4 ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்ததுனால இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து குறிப்பாட்டு 165 பெர் ஷேர், $165 பெர் ஷேர் வந்து போகும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவங்களோட போத் லோன்ஸ் அண்ட் கஸ்டமர் டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரோத் தான் கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கிராஸ் அட்வான்ஸ் 20% இன்க்ரீஸ் ஆயிருந்த இந்த Q4ல 2,12,758 கோடியாக இருக்குது. அவங்களோட ரீட்டைல் கிரெடிட் பார்த்தீங்கன்னா 25% க்ரோத் காமிச்சிருக்கு இயர் ஆன் இயர். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹோல்சேல் கிரெடிட் புக்கு 15% க்ரோத் காமிச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபெடரல் பேங்க் வந்து $165 பெர் ஷேர் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி $152 இன்னைக்கு கீழே விழுந்திருந்து. ஸோ மேபி கண்டிப்பாக மேலே போக சான்சஸ் இருக்குது. ஃபெடரல் பேங்க்கில் ரொம்ப நாளாகவே 150 சுற்றி இருந்தது, இப்போ மேலே போக சான்சஸ் இருக்குது. டாடா மோட்டார்ஸில் வந்து அந்த அப்டேட் என்னென்னா, அவங்களோட யூகேல JLR யூனிட் இருக்குது. ஸோ அதில் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் வரும், கார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்களே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அது 29% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த மார்ச்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 29.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17,000 யூனிட்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேம் மந்த் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 13,200 யூனிட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருந்து. ஸோ இப்போ அதை கம்பேர் பண்ணும்போது 29.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாக்வார் ரெஜிஸ்ட்ரேஷனும் 148% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,690 யூனிட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. லேண்ட் ரோவர் பார்த்தீங்கன்னா 9.9%, 12,376 யூனிட்ஸ். ஸோ இது வந்து அவங்களோட யூகே JLR யூனிட்டை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. டாடா மோட்டார்ஸில் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. வேதாந்தா லிமிடெட்ல வந்து அப்டேட், அவங்க வந்து 2,500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கமிட்டி ஆஃப் டைரக்டர் மீட்டிங் வந்து இன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அப்ரூவலும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் 2,50,000 சீனியர் செக்யூர் ரேட்டர் லிஸ்டட் ரெடமோபிள் நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ஃபேஸ் வேல்யூ 1 லட்சம் வச்சு இதை ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வேதாந்தாவில் வந்து அப்டேட். நெக்ஸ்ட் இன்னைக்குள்ள மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸை பார்த்தேன். ஸோ அதை உங்கள்ட்ட சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் பேங்க்கு இப்போவும் நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரைஸில் தான் இருக்குது. இப்படியே இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பிக்கு, அதாவது கண்டிப்பாக இன்னொரு பம்பப் இருக்குது. ஸோ ஏன்னா 38 ரூபா போயிட்டு 29 ரூபா 27 ரூபா அந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அதை 1-2 அக்விசிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நாட்கோ ஃபார்மா, அதுலேயும் கண் வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு 1000க்கு மேலே போயிட்டு இப்போ வந்து 990 அந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பெட்ரோநெட் LNG இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை.
ஸோ வாய்ப்பு வரும்போது உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். மணப்புரம் ஃபினான்ஸு ஸோ ரொம்ப ஒன்றும் மேலே போகலாம், 193 ரூபா இருக்குது. ஸோ ஒரு 150 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா நான் 150 ரூபாயில் வாங்கினேன். இப்போமா வாங்கக்கூடிய ப்ரைஸில் தான் இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு 170 அந்த ரேஞ்செலாம் வர சான்சஸ் இருக்குது மணப்புரம் ஃபினான்ஸ். ஸோ அப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஐடிசி பார்த்தீங்கன்னா நான் ஐடிசியில் அதாவது இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் நான் கொடுத்த அப்டேட் தான். எல்லினோ எஃபெக்ட் முடிய வரைக்கும் இதெல்லாம் பெரிய அளவில் க்ரோத் இருக்காது. ஏன்னா அவங்களோட ஐடிசியோட எஃப்எம்சிஜி செக்டார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடி வாங்கும். அதுவும் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸில் கண்டிப்பாக அடி வாங்கும். ஸோ ஐடிசியில் வந்து இப்போதைக்கு நமக்கு ஷேர் ப்ரைஸ் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கோம். 400 430 அந்த ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கோம். பெரிய அளவில் ஏற்றம் இருக்காது. அதே மாதிரி தான் டாபர் வந்து இன்றைக்கி 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு. அதாவது இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவ் அப்டேட்டில் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம ஐடிசியில் வாய்ப்பு கிடைக்க வாங்கி பாக்கெட்டுக்கு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபெடரல் பேங்க் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 165 ரூபா டார்கெட் ப்ரைஸ் போகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் நல்லா இருக்க ஸ்டாக்ஸாக பிக் பண்ணுங்கள். தேவையில்லாமல் பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா என்எஸ்சிலேருந்து வந்து அப்டேட், என்எஸ்சியும் ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இவங்க சொல்கிற அப்டேட் என்னன்னா, ஆல்ரெடி பிஎஸ்சி வந்து நம்ம லிஸ்ட் ஆகிருக்கு, நம்மளோட ஷேர் மார்க்கெட்டில் பிஎஸ்சி லிஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் வந்து என்எஸ்சி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகலை. ஸோ என்எஸ்சியும் அதிக வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க ஐபிஓ வர்றதுக்கு. பட் சில டெக்னாலஜி ஃபெயிலியர்ஸ், சம் ஆஃப் த ஸ்கேம்ஸ் இதனால் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ கேபிட்டல் மார்க்கெட் ரெகுலேட்டர் வந்து க்ரீன் லைட்டு காட்டணும், அதுக்கும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓ லான்ச் பண்ணுறதுக்கு செபியும் அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க ஐபிஓ. ஸோ என்எஸ்சி வந்து ஐபிஓ வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இவங்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜி ஃபெயிலியர், ஸ்கேம்ஸ் இதெல்லாமே கொஞ்ச நாளாக நடக்காமல் இருக்கிறதுனால மேபி இவங்க வந்து ஒப்புதல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 2015 பார்த்தீங்கன்னா கோலொகேஷன் ஸ்கேம் நடந்ததுனால அது ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் டெக்னாலஜி ஃபெயிலியர்லாம் இருந்ததுனால தான் இந்த ஐபிஓ வந்து டிலே ஆகிட்டே போகுது. என்எஸ்சி வந்து ஸோ இப்போ வந்து இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால என்எஸ்சி வந்து விரைவில் இந்த ஐபிஓ லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்எஸ்சியில் வந்து பாசிட்டிவ் அப்டேட். சின்ஹான் பேங்க்ல வந்து அப்டேட், இவங்க 10% ஆஃப் த ஸ்டேக்கை இந்தியா கிரெடிலா, அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சப்சிடரி தான் ஹெச்டிஎஃப்சி கிரெடிலா, அதில் தான் இவங்க அந்த ஸ்டேக்கை அக்யூசியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து சின்ஹான் பேங்க் வந்து 10% ஆஃப் த ஸ்டேக்கை ஹெச்டிஎஃப்சி கிரெடிலா அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.